அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். உண்மையா இல்ல ஏமாற்றமா? வாங்க இலேஷிய சந்திக்கலாம். இவங்க மந்திரவாதி ஜொராவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. பாருங்க, இன்னைக்கு நான் மந்திரவாதி ஜொராவரை எல்லார் முன்னாடியும் வெளிச்சம் போட்டு காட்டிட்டேன். ஆனாலும் ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்காக இந்த டிபேட்டை நடத்துறீங்க? அதை விடுங்க. இன்னைக்கு மந்திரவாதி ஜொராவரோட ஷோல ஒரு விஷயத்த பண்ணீங்க இல்லையா? மல்லிகா மேடம் சொல்லி நீங்க பண்ணீங்களா? ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? நோ சோகன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சொல்ல போனா எனக்கு இலிஷ முழுசா தெரியவே தெரியாது. அதாவது நான் ஒன்னு சொல்லவா, இலிஷ் என்ன பண்ணிருக்காருன்னா ஜொராவருக்கு எதிரா சொல்றேன். அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறேன். ஏன்னா இம்மாதிரியான ஏமாத்துக்காரங்க மந்திரவாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இது மாதிரி தான் நடக்கணும். அவங்கள இப்படிதான் எக்ஸ்போஸ் பண்ணணும். சோ நான் இலேஸ்க்கு சப்போர்ட் பண்றேன். ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. ஒரு நிமிஷம். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மந்திரவாதி. என்னால உறுதியா சொல்ல முடியும், ஜோரா ஒரு பொய்க்காரன் கிடையாது. ஏன்னா மந்திரவாதிக்கு மந்திரம் ஒரு தவம். அது ஆத்மா சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல உள் மனசா இருக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரீங்க? எல்லா மந்திரவாதிக்கும் ஆத்மா கூட கனெக்ஷன் இருக்குங்கிறீங்களா? அப்ப மல்லிகா மேடம் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கணுமே ஆத்மா கூட. நோ சோகன், எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு ஆத்மா கூட எந்த கனெக்ஷனும் இல்ல. இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த ஏமாத்துக்கார மந்திரவாதிகள் தான் புரளியை கிளப்பி விடுவாங்க. எனக்கு இதுல நம்பிக்கை இருந்தது. ஏமாத்துக்காரனா மல்லிகா தான் ஏமாத்துக்காரி. அவ மாமியார் வீட்டுக்கு எதிரா சதி திட்டம் திட்டி இருக்கா. சும்மா ஒளராதீங்க. இருங்க இருங்க, யாராவது ஒருத்தர் பேசுங்க. இருங்க, ஒருத்தரா பேசுங்க, சண்டை போடாதீங்க. இலேஷ், இங்க 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 என்ன நடக்குது? இவர் எப்படி காத்துல பறக்குறாரு? சேர் எப்படி மேல பறக்குது? இலேஷி, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? யாருங்க இங்க? கத்திகள் எல்லாம் காத்துல பறக்குது. கத்தி அவனை குத்த போகுது. யாரது? இலேஷி! இப்ப நம்ம இலேஷரோட வீட்டுக்கு வெளியே நிக்கிறோம். எல்லாரோட மனசுல ஒரே ஒரு கேள்வி, மந்திரவாதி ஜொராவர் தான் இலேஷ கொன்னாரா? அந்த மேஜிக் ஷோல அப்படி என்னதான் நடந்தது? எந்த காரணத்துக்காக இலேஷ் அவர் கொலை பண்ணாரு? அப்படி என்னதான் நடந்தது? குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உங்க எல்லாருக்கும் மனசார நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். The greatest magician, Zoravar. கவனி கவனி, நல்லா கவனி. Ladies and gentlemen, இப்ப நிமிர்ந்து உட்காருங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு மந்திரத்தை காட்ட போறேன். இந்த உலகத்துல நீங்க எங்கேயுமே அதை பார்த்திருக்க முடியாது, கேட்டிருக்கவும் முடியாது. ஒரு நிமிஷம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே 7000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க ஜொராவரோட ஷோவை பார்க்க. அதனால என்னுடைய விருப்பம், உங்களுடைய மந்திரம் உண்மையானதுன்னு நீங்க நிரூபிக்கணும். இது ஏமாத்து வேலை இல்ல. ஏய் ஹலோ, நீ யாரா வேணாலும் இருக்கலாம். என் பேரு இலேஷ். இலேஷோ தினேஷோ, இப்படி ஷோல தடங்கள் கொண்டு வரக்கூடாது. செக்யூரிட்டி, முதல்ல வெளியில அனுப்புங்க. ஒரு நிமிஷம், இவர் அப்படி தப்பா என்ன பேசிட்டாரு? இங்க நாங்க எல்லாரும் 7000 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை வாங்கியிருக்கோம். அப்ப இதை தெரிஞ்சுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு தானே? அதாவது உங்களோட மேஜிக் உண்மையானதா போலியானதான்னு. மல்லிகா, the famous magician. ஆனா பாவம் ஏன் அளவுக்கு ஃபேமஸ் ஆக முடியல. அதனால இந்த டிராமா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வைத்தறிச்சலா? இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்த என் ஷோவை நிப்பாட்டுறதுக்கு? உன் மந்திரம் எல்லாமே உண்மைனா அப்புறம் எதுக்கு பயப்படுற? இப்ப இங்க எல்லாருக்கும் பதில் தேவை. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், இங்க எல்லாரும் நம்மளை கவனிக்கிறாங்க. நீங்க ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. நீங்க பதில் சொல்லிதாங்கணும், இல்லைன்னா நம்ம ரெப்புடேஷன்
மண்ணோட மண்ணாயிரும். சரி, என்னோட எந்த மந்திரத்தை பார்க்க ஆசைப்படுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சேரை தூக்கி அப்படியே ஸ்டேஜில் வை. ஜொராபர் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேரை அப்படியே பறக்க விட்டீங்க. இப்போ என்னுடைய விருப்பம், நீங்க இந்த சேரை, இன்ஃபேக்ட் இந்த சேர் உங்களோடது கிடையாது, இருந்தாலும் கண்டிப்பா நீங்க இதை பண்ணி காட்டுவீங்க. இந்த சேரையும் அப்படியே காத்துல பறக்க விடுங்களேன். பறக்க விடுங்க. ரொம்ப ஆசையா இருக்கு. Come on. கல 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 கல. என்ன சார், உங்களால முடியுமா? என்னாச்சு சார்? சேர்ல ரெக்க இல்லையா என்ன? ஏன் பறக்கலன்னு சொல்லவா? ஏன்னா இவன் ஒன்னும் மந்திரவாதி இல்ல, இவன் ஒரு வேஷதாரி. போதும் போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வையேன், இங்கேயே உன்னை கொலை பண்ணிடுவேன். நான் ஒரு சிறப்பான மந்திரவாதி. என்னோட மந்திரங்கள் அதோட சார்ந்து இருக்கு, மேல இருந்து ஆகாயத்தோட சார்ந்து இருக்கு. இந்த மனிதனோட நெகட்டிவ் எனர்ஜியால என் ஆத்மாவோட தவம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. இதுக்கு மேலயும் என்னால எதையும் பண்ணி காட்ட முடியாது. The show is dismissed. The show is dismissed. ஃப்ரெடி, நீ இந்த மீடியாக்காரங்களை கொஞ்சம் சமாளினா. ஒரு நிமிஷம். பின்னாடி Please, போங்க. பக்கம் வாங்க, ஓரம் Wait, வாங்க. wait. பின்னாடி ஒரு நிமிஷம், போங்க. நான் Please, ஓரம் வந்துருங்க. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. உங்களுக்கு என்ன கேட்கணும்? நீங்க எல்லாரும் நிலேஷோட நெய்பர்ஸா? எஸ் சார். மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள யாராச்சும் வந்தாங்களா? ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? இல்ல, நாங்க யாரையும் பார்க்கல. எலிஸ் நல்ல ஜோரா கத்துனாரு, அதனாலதான் அவரை பார்க்கறதுக்காக நாங்க வந்தோம். சரி, நீங்க இங்க வந்தபோது வெளியே யாராச்சும் போறத பாத்தீங்களா? இல்ல சார். நீங்க ப்ளீஸ் இங்கே நில்லுங்க. ரெடி? சார், வீட்டோட கண்டிஷனை பார்த்தா பூகம்பம் வந்த மாதிரி இல்ல இருக்கு. ஆச்சரியமா இருக்கு சார். 5 கத்தியால கொலை பண்ணிருக்காங்க. ஆனா கொலைகாரன் வீட்டுக்குள்ள வரல. அதோட லைவ் டிவி ஷோல மர்டர். அவங்க மாமியார் இருங்க, வீட்டுக்காரர் அட, சொல்லுங்க இருங்க, மேடம். நல்லாவே வாய்க்கு வந்ததெல்லாம் இருங்க, பேசுறீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன இது? என்ன நடக்குது? இங்க யாராவது இருக்கீங்களா? யார் இருக்கா? ஈராஜி! கொலகாரன் உள்ள வந்திருக்கான். இத பாரு, ஷூவோட அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கான். சார், இந்த அடையாளம் ஒருவேளை இலேஷோட செருப்போட தான் இருக்கலாம். இல்ல, இவனோட கால்ல ரத்தக்கரை எதுவும் இல்ல. அடையாளத்தை பார்க்கும்போதே தெரியுது யாரோ ஒரு ஆள் தான் வந்திருக்கான். அந்த இடத்துல தான் மர்டர் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல நடக்கல. பூர்வி, முடிஞ்சா அந்த லைவ் டெலிகாஸ்ட இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டேன். சேரு மேல பறக்குது, கத்தியும் மேல பறக்குது. சார், ஒருவேளை ஜோரா அவரோட ஆத்மா கதை உண்மையா இருக்குமோ? ஃப்ரெடி, கொஞ்சம் தயவு செஞ்சு உன் திருவாயை மூடிட்டு இருக்கியா? கத்தி எல்லாம் பார்க்க நார்மலா தான் இருக்கு. எந்த மெக்கானிசமும் தெரியல. காத்துல எப்படி பறந்திருக்கும்? வெளியே யாரும் போறதையும் வேற யாரும் பார்க்கல. சார், ஒருவேளை மந்திரமா இருக்குமோ? ஏன், மந்திரம் கூட ஒரு விதமான கை வேலை தானே. ஐ மீன், அதுல ஒரு டெக்னிக், ஒரு மெக்கானிசம் இருக்கும். இது அந்த மாதிரி தெரியல. சரி, ஜுராவூர் ஷோல எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களோட லிஸ்டை எடு.
அபிஜித் ஆ இங்க பாரு, வீட்டுக்குள்ள வந்து போறதுக்கு வேற வழியும் இருக்கு. ஸோ கிச்சன்ல இந்த 2 கிளாஸ் கிடைச்சது. இந்த கிளாஸ்ல லிப்ஸ்டிக் அடையாளம் இருக்கு. இதை கவனிங்க. ஒரு பொண்ணு இங்க இருந்திருக்காளா? ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருந்திருக்கான்னா ஏன் வீடியோல தெரியல? அப்புறம் சேர் எப்படி மேல பறந்தது? நிலேஷும் சேர்ல இருந்து இறங்குறதுக்கு முயற்சி பண்ணலையே. டேபிள்ல தான் அத்தனை கத்தியும் இருந்திருக்கு. அது மேல பறந்து அப்படியே நிலேஷ குத்திருச்சா? எப்படி? இதுக்கான பதில இந்த லிப்ஸ்டிக்காரு தான் கொடுக்கணும்ல. ஷூ அடையாளம் கிடைச்சது அந்த ஆள் தரணும். பூர்வி, நீ சொன்ன விஷயம் கன்ஃபார்ம் தானே? சுராவரும் மல்லிகாவும் வீட்டில் இருக்க மாட்டாங்க தானே? ஏன்னா சர்ச் பண்றதுக்கு ஃப்ரெடிக்கும் பங்கஜுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கணும். சார் 100% கன்ஃபார்ம். நான் அப்படிதான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மல்லிகாவை சீஃப் கெஸ்ட்னு சொல்லி காலேஜுக்கு அனுப்பியிருக்கேன். அங்கேருந்து ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் அவள் ஃப்ரீயாவா. நல்ல விஷயம்தான். சரி ஜொராவர், நம்ம டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான ஆஃபீஸர்ஸ் கூட அவரோட மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் 5 ஸ்டார் ஹோட்டலில். இப்போ ஜொராவர் அங்கே உட்காந்து ஃபேக் பேப்பர்ஸில் சைன் பண்ணிட்டு இருப்பான். 15 நாட்டுக்கு போய் மேஜிக் ஷோ காட்டுற மாதிரி. இதுவும் பிரமாதம். என்ன நடக்குதுன்னே தெரியாதுப்போ. அதுக்குள்ள நாம நம்ம வேலைகளை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். பட் சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கும்போதே இவங்க வீட்டை சர்ச் பண்ணியிருக்கலாம் இல்லையா? எதுக்காக நம்ம 2 பேரையும் வெளியே அனுப்பியிருக்கோம்? ஆனா 2 பேருமே மந்திரவாதிங்க. ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஏமாத்திடுவானுங்க. ஆ, நம்ம கண்ணு முன்னாடியே ஆதாரங்களை இங்க அங்கன்னு மறைச்சிருவானுங்க. தெரியவே தெரியாது. இவன் தான் அந்த பாவியா? அடடே சலோங்கி சார், அதுக்குள்ள கொலைகாரனை நீங்க பிடிச்சிட்டீங்களா என்ன? அப்போ உடனே பேரையே சொல்லிடுங்க. ஜொராவர் இல்லைன்னா மல்லிகா, இந்த 2 பேர்ல இருந்து யார் உண்மையான கொலைகாரங்கன்னு நாம கண்டுபிடிச்சாகணும். ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? எதுக்காக இப்படி பேசுறேன்னா, இந்த 5 கத்திகள் இருக்கு இல்லையா, இந்த கத்தியில ஜொராவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த துணி இருக்குல்ல, இதுல ஷூவோட அடையாளங்கள் தெரியுது. இதுவும் ஜொராவரோட ஷூ அடையாளம் தான். அப்போ கிளியர் ஆயிடுச்சுல்ல? அப்ப அவன் தான் கொண்டு இருக்கணும். இன்னும் எதுவும் கிளியர் ஆகல. ஏன்னா இந்த ஒயின் கிளாஸ் இருக்குல்ல, இதுல லிப்ஸ்டிக் தெரியுது. இந்த லிப்ஸ்டிக் மல்லிகாவோடது. அண்ட் இது இவ்வளோ பொருட்களை மல்லிகா வீட்டில இருந்து நீங்க இங்க கொண்டு வந்திருக்கீங்க. இதோட டிஎன்ஏ வேணா தோ இந்த லிப்ஸ்டிக்கோட மேட்ச் பண்ணி பார்த்தேன். மேட்ச் ஆகுது. அப்படின்னா அத்தனை பொருட்களும் இந்த லிப்ஸ்டிக்கும் மல்லிகாவோடது தான். ஆனா ஹிலேஷா தெரியாதுன்னு தானே மல்லிகா டிவி ஷோல சொல்லியிருக்கா. எனக்கு இலேஷ தெரியவே தெரியாது. ஷோக்கு முன்னாடி அவ வீட்டில் என்ன பண்ணா? ஜுராவர்கிட்ட ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு நிலேஷை கொலை பண்றதுக்கு. ஏன்னா நிலேஷை எல்லார் முன்னாடியும் அவனை மட்டமா காட்டியிருக்கான். ஆனா மல்லிகாவுக்கு என்ன ரீசன் இருக்கு? சார், இன்னொரு கேள்விக்கு இங்க பதில் கிடைக்கவே இல்லை. ஜுரார் கொலை பண்ணியிருந்தா இலேஷ் வீட்டில் ஏன் நம்ம அவரை பார்க்க முடியல? இந்த ஜுராவரன் மல்லிகா 2 பேரும் பியூரோக்கு வர சொல்லு. என் வீட்டுக்குள்ள நுழைய உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? அதுவும் நான் இல்லாத நேரத்துல. அதோட என் பொருட்களையும் கலைச்சி போட்டிருக்கீங்க. இப்போ நான் உங்க மேல கேஸ போடுவேன், புரியுதுல்ல? சிஐடி ஒருத்தன் வீட்டுக்குள்ள போறதுக்கு எவன் பெர்மிஷனும் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏதோ கேஸ்னு சொன்னீங்களே, அதை உங்க மேல தான் போட போறேன். எதுக்காக எங்ககிட்ட போய் சொன்ன? நிலேஷ் உனக்கு தெரியாதா? சொல்லு. சார், நான் இவளை 2 நிமிஷம் உள்ள கூட்டிட்டு போறேன். அப்புறம் கேளுங்க, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்வா.
இப்போ இப்போ நீங்க என்ன அடிக்க போறீங்களா? இல்ல நாங்க இதெல்லாம் விரும்பல, ஆனாலும் இத நீங்க 2 பேரும் தான் இப்ப டிசைட் பண்ணணும். வாதயா. இல்ல நில்லுங்க. நான் உங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்றேன். நான் இலேஷ சந்திக்க போனது உண்மைதான். ஆக்சுவலி நான் அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க நினைச்சேன். ஏன்னா நான் ஜொராவரை நிரந்தரமா அழிக்க தான் முயற்சி பண்ணேன். பட் ட்ரஸ்ட் மீ, இந்த கொலையை நான் பண்ணல. இதுல எனக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். என் ஷோவை கெடுக்கிறதுக்கு தான் நீ அவனுக்கு பணம் கொடுத்துருக்க. நான் அவனை சந்திச்சதும் கிடையாது. அன்னைக்கு தான் அவனை முறையா உன் ஷோல அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவனை சந்திக்க போனேன். ஆனா நீ அவனை கொலை பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஒன்றும் அவனை கொலை பண்ணல. அப்புறம் ஏன் சுராவர் அந்த கத்தியில உன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்துச்சு? சார் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஏய், உன் பேர் தான் சுராவரா? சார் இல்ல சார், அது மூடிக்கிட்ட அப்படியே இல்ல. யார்கிட்ட கேட்டேனோ அவங்க பதில் சொல்லிட்டோம். சொல்லு ஜொராவர், இப்ப சொல்லு, எப்படி கொலை பண்ண? நான் எந்த கொலைய பண்ணல. இதெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கோர்ட்டுக்கு தேவைப்படுறது வெறும் ஆதாரம் மட்டும்தான். அது உனக்கு எதிராக தான் இருக்கு. எனக்கு எதிரா எந்த ஆதாரங்களும் இல்ல. ஏன்னா நான் ஒரே நேரத்துல 2 இடத்துலயும் இருக்க முடியாதுல்ல. அப்படின்னா அது வந்து சார், எந்த நேரத்துல இலீஷ் கொலை செய்யப்பட்டாரோ அந்த டைம்ல ஜொராவர் சார் டெல்லியில ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி தான். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரியவன் கிடையாது. அதாவது ஒரே நேரத்துல 2 இடத்துலயும் இருக்க முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ மேல நம்பிக்கை இல்லைன்னா டெல்லி ஆர்கனைசருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். தக்ஷ், அவங்களுக்கு நம்பரை கொடு. சார் நான் போகலாமா? கிளம்பலாம். நீங்களும் தான். தேங்க்யூ சார். சார் சார் ஷோவில் இருந்த ஆடியன்ஸோட மொபைல் நம்பரை நான் செக் பண்ணேன். சார் எப்போ இலேஷ் கொலை செய்யப்பட்டானோ அப்போ வீட்டு பக்கத்தில் யாருமே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜொராவர் தான் அதை பண்ணியிருக்கணும். ஆனா இவன் எப்படி பண்ணான்? நீங்க எத்தனை தடவை இந்த கேள்வியை கேட்டாலும் ஒரே பதில் தான். எனக்கோ புரிய மாட்டேங்குது. சிஐடி கொலைகாரனை கண்டுபிடிக்க ஏன் இவ்வளோ டிலே பண்றாங்க? எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஆத்மாக்கள் தான் இலேஷை கொலை பண்ணிருக்கு. என் ஷோல ஆத்மாக்களை அவமானப்படுத்தினான். இப்ப நீங்க எல்லாரும் பாக்குறீங்க இல்லையா? ஜொராவர் சொல்ற மாதிரி இலேஷோட கொலைய ஆத்மாக்கள் தான் பண்ணிருக்கு. இப்ப ஒரே ஒரு கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆத்மாக்கள் சேர்ந்து இலேஷை கொலை பண்ணிருக்கா, இல்ல அது மனிதனா? என்னடா இவன் பேசிக்கிட்டே இருக்கான்? சார், இலேஷ் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஜொராவர் இன்னும் ஃபேமஸ் ஆயிட்டான். பல நாடுகள்ல இருந்து இவனை ஷோ பண்றதுக்காக கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவனோட ஃபீஸையும் இவன் டபுள் ஆக்கிட்டான். அப்படியா? நிலேஷ் செத்ததுல இருந்து இவன் தான் ஜாலியா இருக்கானா? இந்த ஜொராவர் வரைக்கும் போகணும்னா இலேஷோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்தாகணும். திடீர்னு ஏன் ஜொராவர் பின்னாடி போனான்? அது மட்டும் இல்ல சார், இலேஷ் ஒரு சாதாரண ரிப்போர்ட்டர். அவன் சின்ன சின்ன நியூஸ் பேப்பருக்கு எழுதுவான். சார் அவரோட நிலைமையும் நல்லா இல்லை. சின்ன பத்திரிகையாளரோ நிலைமையோ சரியில்லை. ஒருவேளை இந்த மல்லிகா நிலேஷை மீட் பண்ணி இந்த ஷோல தடங்களை பண்ணாம இருந்து சொல்லியிருந்தா அவ எப்படி இதுக்குள்ள வந்து மாட்டினா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இலேஷோடைய ஆஃபீஸ்க்கு போகலாம். வாங்க சார். சார், நீங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நாளாவே நியூஸ் பேப்பர் லாஸ்ல ஓடுது. அதனால தான் போன மாசமே மூடிட்டாரு. அந்த நிலேஷை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அவர் எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டர்? அட, ரொம்ப கேவலமானவன் சார். நியூஸை மறைக்கிறதுக்காக பணத்தை வாங்குவான் சார். அதோட சரியான ஏமாத்துக்காரன் வேற.
சார் பங்கஜ், இதை பாருங்க சார். இலேஷ் மந்திரவாதி வேஷத்துல. சார் மலையாளத்துல ஏதோ எழுதியிருக்கு. ம் மலையாளமா? பாருடா, மேஜிக் ஷோ பத்தின போஸ்டர் மலையாளத்துல எழுதிருக்கு. இவன் இப்ப ரிப்போர்ட்டர் வேலையை விட்டு மலையாள மெஜிஷியனா மாறினா? அட இங்க வா. சொல்லுங்க சார். என்னது இது? என்னது இது? எனக்கு ஒன்றும் புரியலங்க. ஏண்டா உன் பாஸ் மந்திரவாதி வேஷம் போட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான், உனக்கு அது தெரியாதுன்றியா? இவன் எப்படா மந்திரவாதி ஆனா? இவரு மந்திரவாதியா? ஐயா எனக்கு எதுவும் புரியல. சரி நீ போ. பூர்வி, அப்படியா? ஓகே சரி. அவ மொபைலை ட்ராக் பண்ணிட்டே இரு, சரியா? யா. சரோவருடைய அசிஸ்டன்ட் ரோஷன் 3 வாட்டி நிலேஷை மீட் பண்றதுக்காக அங்க போயிருக்கான். மேஜிக் ஷோ நடக்கிற முந்தின நாள் நைட்டு கூட அங்க போய் பேசியிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ரோஷன்? இவ்வளவு ஃபாஸ்டா ஓடினா மயக்க வந்து விழுந்துருவ, சரியா? என்ன விட்டுடு, என்ன போக விடு. ஒழுங்கா விஷயத்த சொன்னா விட்டுருவோம். ஒழுங்கா சொல்லு. நிலேஷ் கூட உனக்கு என்ன டீலிங்? எனக்கு டீலிங்கா? டீலிங். இலேஷா 2 வாட்டி எதுக்கு பார்த்த? இலேஷா? எனக்கு எந்த இலேஷும் தெரியாது. ரொம்ப கேவலமா நடிக்காத. உன் லிஸ்ட் பூரா எங்க கிட்ட இருக்கு. அவனை எப்போ எங்க மீட் பண்ண, உன்னோட மொபைல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம். இப்ப சொல்லு, இந்த ஹிலேஷ் மலையாளி மந்திரவாதியை என்ன பண்ணணும்னு இருந்தான்? மலையாளி மந்திரவாதியா? ஆனா அவன் என்கிட்ட சொன்னது வேற. அவன் கேரளாவோட ஃபேமஸ் மந்திரவாதின்னு சொன்னான். அவன் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கானா? அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நீ ஹிலேஷை எப்போ எங்க எதுக்கு சந்திச்ச? அவன் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தான். அவன் என்கிட்ட சொன்னானா அவனுக்கு ஹெல்ப் பண்ணா. அதோட சொராவரை கேவலப்படுத்த நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா அவன் எனக்கு சொராவரை விட அதிகமா 5 மடங்கு அதிகமா சேலரி கொடுக்குறேன்னா. அதோட 6 மாசத்துல என்னோட சொந்த மேஜிக் ஷோவை லான்ச் பண்ணி தரேன்னு சொன்னான். எனக்கு ப்ராமிஸ் பண்ணான் சார். அதாவது என்ன சொராவர் மாதிரியே தி கிரேட் மியூசிஷியன் ரோஷனா மாத்துறேன்னு சொன்னான். நீ அவனை எங்க மீட் பண்ண? அவனோட வீட்டில் தான் சந்திச்சேன் 3 வாரத்துக்கு முன்னாடி. அங்கதான் எல்லா சொராவரோட மேஜிக் சீக்ரெட்ஸையும் அவன்கிட்ட ஷேர் பண்ண. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த ஜொராவர் பையன் இருக்கானே, ஸ்பூனை எப்படி பெண்ட் பண்ணி காட்டுறான்? நிஜமாவே இந்த ஆத்மாக்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுதா? என்ன இலேஷ் சார் நீங்க? ஆத்மாலாம் ஒன்றும் கிடையாது. இவன் உலகத்தை நல்லா ஏமாத்திட்டு வரான். தி கிரேட் மெஜிஷியன் ஜொராவர். இந்த ஸ்பூன் மேல ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ரப்பரை கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணுவான். அப்படியே அந்த ஸ்பூன் பெண்ட் ஆயிரும். அட பாவி மவனே, இப்படியா ஏமாத்துறான்? அது சரி, அந்த பொண்ணை அப்படியே அந்தரத்துல பறக்க விடுறானே, அத அவன் எப்படி பண்றான்? சார், அது ரொம்ப ஈஸி. நீங்களும் பண்ணலாம். எப்படி? எப்போ அந்த பொண்ணு டேபிள்ல படுக்கிறாளோ அப்ப அந்த டேபிளுக்கு ஒரு மெட்டல் ராடு மூலியமா அவளுக்கு சூப்பர் சப்போர்ட் கிடைக்கும். இப்போ நீங்க கேட்பீங்க, மெட்டல் ராடு கண்ணுக்கு தெரியலன்னு.
அது எப்படி தெரியும்? மெட்டல் ராட துணியால மூடி இருப்பானே. எப்ப ஜொராவர் பிளாட்ஃபார்முக்கு வருவானோ பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு, அந்த நேரத்துல தான் அந்த கிளாத்தையே அவங்க எடுப்பாங்க. ஜொராவர் அந்த மெட்டல் ராட மறைப்பான், அவன் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவான். அங்க அப்படியே உட்டன் ஸ்டாண்டும் இருக்கும். பொண்ணு எப்படி நடுவுல படுத்துட்டு இருக்கான்னு எல்லாரும் யோசிப்பாங்க. எல்லாம் கண்ணு ஏமாத்து வேலை தான் சார். அதாவது மந்திரம் எல்லாம் கிடையாது, அதாவது எல்லாமே கை வேலை தான். எஸ் சார், நீங்க இப்ப இந்த விஷயத்தை விடுங்க. ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, ஏன் மேஜிக் ஷோ எப்ப சார் லான்ச் பண்ணுவீங்க? கண்டிப்பா பண்ணுவேன், சீக்கிரமே பண்ணுவேன். இலேஷ் முதல்ல போலி மந்திரவாதியா மாறி இருக்கான். அப்புறம் ரோஷன் கிட்ட போய் சொல்லி இவனுடைய நம்பிக்கையும் ஜெயிச்சிருக்கான். ஜொராவருடைய மேஜிக் ட்ரிக்கை இவன்கிட்ட காட்ட சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவ மெஜிஷியன் கிடையாது, சாதாரண ரிப்போர்ட்டர். ஒரு ரிப்போர்ட்டர் போலியான மந்திரவாதியா மாறி இருக்கான். அப்புறம் ஜொராவருடைய மேஜிக் ட்ரிக்க ஒருவேளை இவன் ஜொராவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நினைச்சிருக்கானா? இல்ல ஒருவேளை இதெல்லாம் செய்யும் போது ஸ்டிங் ஆபரேஷன் கூட பண்ணிருக்கலாம். ஸ்டிங் ஆபரேஷன்? இதான் விஷயம்னா அவன் வீட்டுக்குள்ள ஸ்பை கேமரா இருக்கும். சார், ஒன்னு இங்க கூட இருக்கு. ஓ, ஸ்டிங் ஆபரேஷன் இங்க நடந்திருக்கு. ஒருவேளை நிலேஷ் ஜொராவருடைய ஸ்டிங் ஆபரேஷனை பண்ணி ஏதாவது நியூஸ் சேனலுக்கு ஃபுட்டேஜை கொடுக்கறதா இருந்திருக்கணும். இப்படி பண்ணி அவனோட கரியரை மொத்தமா கெடுத்துக்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கலாம். சார், இவன்கிட்ட இந்த அளவுக்கு ஃபுட்டேஜஸ் இருந்ததுன்னா அவன் ஏன் இந்த ஃபுட்டேஜஸ் நியூஸ் சேனலுக்கு விற்கல? ஃபுட்டேஜஸை வச்சுக்கிட்டு ஜொராவரை கூட பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். அதனால தான் ஜொராவர் இவனை தீர்த்து கட்டிட்டான். ஆனா சார், நம்ம சுத்தி வளைச்சு அங்கேயே தான் நிக்கிறோம். அப்போ ஜொராவர் டெல்லியில இருந்திருக்கான். அப்போ அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கத்தில எப்படி வந்துச்சு? இதுக்கு டாக்டர் சோலங்கி தான் பதில் சொல்லணும். நீங்க மறுபடியும் என்ன உட்கார வச்சிட்டீங்கல்ல? என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறீங்க. எனக்கு எதிராக உங்ககிட்ட எந்த வலுவான ஆதாரமும் கிடையாது. குடிப்பியா? இப்போ நீங்க எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி தர போறீங்க. சாரி, மார்னிங்ல நான் குடிக்கிறது இல்ல. நைட்டு குடிப்பியா? குடிப்பேன். டின்னருக்கு அப்புறம் லைட்டா ஒரு பெக்கு மட்டும் போடுவேன். சரி, இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறோமா? அதை தெரிஞ்சுக்க ஆசையா? தோ கிரைம் ஸ்பாட்ல இந்த கத்தி கிடைச்சதுல, அதுல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. அதோட அதுல இருந்த காஞ்சு போன வியர்வையில அதிக அளவிலான சாராயத்தோட ட்ரேசஸ் அதுல இருந்தது. கொஞ்சம் இல்ல, அதிகமா இருந்தது. புரியுதா? இப்போ ட்ரிங்க்ஸ் கிடைச்சது, சர்பத் கிடைச்சது, இல்ல பாலக் பன்னீரோ எனக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னல, கொலை நடக்கும் போது நான் டெல்லியில இருந்தேன்னு எத்தனை தடவை சொல்றது? புழுகிறத நிப்பாட்றா. உன்ட்டு உண்மையை வாங்கறதுக்கு தேர்ட் ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ண தெரியும். இந்த ஆதாரமே போதுமானது. உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன். எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியணும். அதனால தான் இவ்வளவு பொறுமையா உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, போதும். நல்லது, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஒருவேளை உன்னை ஏமாத்துறதுக்காக யாராவது உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கத்தியில போட்டிருக்கலாம். அந்த நேரத்துல நீ போதையில இருந்திருக்கலாம் இல்லையா? என்ன யாரை ஏமாத்த போறாங்க? ப்ளீஸ் என்ன நம்புங்க. இந்த கொலைய ஆத்மா தான் பண்ணிருக்கு. வாய முடுறா, வளராத. உன் மந்திர ரகசியங்களை உன் அசிஸ்டன்ட் ரோஷன் சொல்லிட்டான். அதனால இதுக்கப்புறம் ஏதாச்சும் உருட்டுன பிச்சிடுவேன். சரி, இப்ப சொல்லு. கடைசியா நீ எப்ப அதிகமா குடிச்சு ரொம்ப அதிகமான நிலைமையில போதையில இருந்த? அதாவது எதுவும் தெரியாம இருந்த?
அதான் சொன்னேனே, நான் டின்னருக்கு அப்புறம் ஒரு 2 பெக்கு போடுவேன். போதை ஏற அளவுக்குலாம் நான் குடிக்கிறது இல்ல. அது ஒரு நிமிஷம். அன்னைக்கு என்னோட மேஜிக் ஷோ இருந்ததே, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஹோட்டல் பேம்பூஷில் ஒரு பார்ட்டி கொடுத்தோம். அன்னைக்கு ஹோட்டலில் நான் பயங்கரமாக குடிச்சிட்டு போதையில் தான் இருந்தேன். காலையில் எழுந்து பார்க்கும்போது நான் ஹோட்டலோட ரூமில் இருந்தேன். ஹோட்டல்காரங்க தான் எழுப்புனாங்க. செக் அவுட் டைம்னாங்க. அப்போ 12 மணி இருக்கும். அந்த ஹோட்டலோட ஃபுட்டேஜை செக் பண்ணி ஆகணும். சார் அதை ஹோட்டல்னு சொல்லவே முடியாது. சொராவர் ஃப்ளோரில் இருந்த சிசிடிவி கேமரா ஆஃப். ரூமில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட இல்லை. அப்புறம் அந்த ஸ்டாஃபுக்கு இவர் யாருன்னு கொஞ்சம் கூட தெரியல. ஹோட்டல்ல இருந்து எதுவுமே தெரிய வரல. டெட் எண்ட். ஒரு விஷயம் நிச்சயம் சார், இலேஷோட கொலையை மந்திரவாதி தான் செஞ்சிருக்கான். ஏன்னா பறக்கிற சேர் அப்புறம் கத்திய இதெல்லாமே மந்திரம் தானே. இங்க 3 பேர் தான் மந்திரவாதிங்க. ஜுராவர், மல்லிகா, அப்புறம் ரோஷன். ஒரு நிமிஷம் அபிஜித், இந்த கேஸ்ல இன்னொரு மந்திரவாதி இருக்கான். அவனை நம்ம கவனிக்கலையே. ஜுராவருடைய இன்னொரு அசிஸ்டன்ட் ருஷாலி. பூர்வி, இப்ப நீ ருஷாலியோட ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணு. அதாவது மர்டருக்கு முன்னாடி, மர்டருக்கு அப்புறம் அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணு. ஒரு நிமிஷம். சார், ருஷாலி நம்ம மறந்தே போயிட்டோம். சார், இங்க பாருங்க. ருஷாலியோட மர்டருக்கு முன்னாடி காலேஜுக்கு போயிருந்தா, அப்புறம் வீட்டுக்கு வந்தா, அதுக்கப்புறம் ஜூல ஒரு காஃபி ஷாப், அதுக்கப்புறம் ஜுராவரோட மேஜிக் ஷோ. ருஷாலி தொடர்ந்து 2 நைட் காலேஜுக்கும் போயிருக்கா சார். நைட்டு 1 மணிக்கு. 2 நாளா நைட்டு அவ காலேஜுக்கு போயிருக்கா. அது 1 மணிக்கு. அந்த நேரத்துல காலேஜுக்கு எதுக்கு போனா? கொலைக்கு 2 நாள் முன்னாடி ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு பல தடவை போயிட்டு வந்திருக்கா. நிலேஷை மர்டர் பண்ணும்போது அவன் ஃபோன் லொகேஷன் எங்க இருந்தது பாரு. சார், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா இருந்திருக்கு. சுவிட்ச் ஆஃபா? ருஷாலி மேல தான் டவுட். காலேஜுக்கு போய் பார்த்துடலாம். லேட் நைட் காலேஜில் என்ன பண்றான்னு. சார், நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. தப்பா? தப்புன்னு நீ சொல்றியா? ஏண்டா லேட் நைட்டு ருஷாலி எப்படா காலேஜுக்கு உள்ள விட்ட? சார், ருஷாலி மேடம் என்னோட செலவுக்காக பணம்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் லேப்ல போய் வேலை பார்ப்பாங்க. லஞ்சம் வாங்குற? அவன் ஏன் பணம் கொடுக்கறான்னு கூட யோசிக்கல. டே டைம்ல தானே பிடிப்பாங்க. ராத்திரி லேப்ல என்ன பண்றா? நானும் அவங்க கிட்ட அதை தான் கேட்டேன். ஏதோ ஆராய்ச்சியா, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டா. காலேஜுக்காரங்க எக்ஸ்ட்ராவா வேலை கொடுத்தாங்களாம். சார், இங்க வாங்க. இவன் தான் மனோஜ், இந்த லேப் அசிஸ்டன்ட். இந்த லேப்ல தான் ருஷாலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா. மனோஜ், ருஷாலி 2 பேரும் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? சார், அவங்க ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டை பத்தி ரிசர்ச்சா? நீ எதுக்காக அவளை தடுக்கல சார். படிப்பை தாண்டி யாராவது இந்த மாதிரி முயற்சி பண்ணா, அதுவும் காலேஜ் டைமுக்கு அப்புறம், அவங்களுக்கு நாங்க ஊக்கம் கொடுப்போம். அவ திருட்டுத்தனமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இதுல இருந்து என்ன தெரியுது? ருஷாலியோட எலக்ட்ரோ மேக்னெட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, சக்சஸ் ஆயிருந்தது. அதனாலதான் ஹிலேஷோட சேரும் கத்தியும் பறந்துருக்கு. சார், மிஸ்டர் பிரபாகர், மெஜிஷியன் எக்ஸ்பர்ட். ஹலோ சார். பிரபாகர் சார், இந்த மெஜிஷியன்ஸ் எல்லாம் அவங்களோட மாந்திரிக ட்ரிக்ஸை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு மெஜிஷியன் எக்ஸ்பர்ட். அந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ சார், நிலேஷோட கொலையை பத்தி நீங்க என்ன கெஸ் பண்றீங்க? எப்படி நடந்திருக்கும்? நான் இலேஷோட மரணத்தோட சீனை திரும்ப ரீப்ளே பண்ணி பார்த்தேன். என்னை பொறுத்த வரையில அவனோட மரணத்தில் மேக்னெட், அப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்டு,
இல்லைன்னா வயர்ஸோட காம்ப்ளெக்ஸ் இதை ஜோடிச்சதுனால நடத்திருக்கலாம். நீங்க ஜொராவரோட ஷோஸ் எல்லாம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்கல்ல. உங்களுக்கு என்ன தோணுது இந்த மேக்னெட் அப்புறம் கரண்ட் அப்புறம் வயர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறது எல்லாம் ஜொராவர் அவனோட ஷோஸ்ல பண்ணுவானா? இல்லை சார், இது எல்லாம் ஜொராவரோட ஸ்பெஷாலிட்டியே கிடையாது. சார் நீங்க கரெக்டா இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நிலேஷோட மர்டர்ல எப்படி மேக்னெட்டை யூஸ் பண்ணிருக்காங்க? சாரி சார், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிப்பா என்னால முடியாது. அப்ப இதெல்லாம் கண்டிப்பா ஜொராவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நீங்க சொல்றீங்களா? ஏன்னா அவனுக்கு இந்த மேக்னெட் அப்புறம் கரண்ட் இந்த ஒயர் எல்லாம் பயன்படுத்த தெரியாதுன்னு தானே நீங்க சொன்னீங்க. மேக்னெட்டை ஒருவேளை பயன்படுத்தாம இருக்கலாம், ஆனா பிசிக்ஸ்ல அது கை கொடுக்கும். அதனால மேக்னெட்டை யூஸ் பண்றதுக்கு அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அவங்களும் கொலையாளியா இருக்கலாம். ஐ சி. என்னை யார் இங்க கூப்பிட்டது? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்டுருக்கேன். நீ இலேஷை எதுக்கு எப்படி கொன்ன? நானா? நான் எதுவும் செய்யல. உன்னோட காலேஜோட வாட்ச்மேன், லேப் அசிஸ்டன்ட், வேற என்னவோ சொல்றாங்க. யார் நீங்க? என் முன்னாடி வாங்கல. என்கிட்ட வா. வா. நீ நீ யாரு? உன் கைய கொடு. நீ இலேஷ எப்படி ஏன் கொன்ன? நான் யாரையும் கொலை பண்ணல. நீ உண்மைய பேசல, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, நீ யாரு? அதோட இலேஷ் மரணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அது மட்டும் இல்லாம நீ என்ன பண்றதா இருக்க? அப்பாவி மாதிரி நடிக்காத. இந்த மந்திரத்தை பலமுறை செஞ்சிருக்க. ஜொராவர் கூட. ஞாபகம் வருதா? இல்ல, இந்த பாக்ஸ் சரியானது இல்ல. இதால என் உயிர் போக வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல, நீ மட்டும் உண்மைய சொல்லலனா இந்த பாக்ஸ்குள்ள அப்படியே பீஸ் பீஸ் ஆயிடுவ. நீ உண்மைய சொல்லிட்டேனா உனக்கு எதுவுமே ஆகாது. என்ன நம்பலாம். வா. முடியாது, விடுங்க என்ன. ப்ளீஸ் என்ன விட்டுரு, நான் எதுவும் பண்ணல. நீ எதுவுமே பண்ணலனா உனக்கு எதுவுமே ஆகாது. வா, பயப்படாத. வா. இல்ல, நான் ஒத்துக்கிறேன். இலேஷோட மரணத்துக்கு நான் தான் காரணம். உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. சரியா? தேங்க்யூ மல்லிகா மேடம். இந்த பாக்ஸை பண்ணி நீங்க எங்க கேஸை ரொம்ப சுலபமா முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். இலேஷை எதுக்கு கொலை பண்ணீங்க? அது அவ சொன்னதால பண்ண. அது யாரு? என்னை எதுக்காக கூப்பிட்ட? கேஸ் முடிகிறது வரைக்கும் என்னை எதுவும் கான்டாக்ட் பண்ணாதுன்னு உங்ககிட்ட சொன்னல. அது நான் அவல்ல, உனக்கு ஸ்கெட்ச் போட்டது நாங்க தான். என்ன மிஸ்டர் தாக்ஷ், இலேஷை எதுக்கு கொலை பண்ண? இலேஷ் கிட்ட அந்த முட்டாள் ரோஷனுடைய ஸ்டிங் ஆபரேஷன் ஃபுட்டேஜ் இருந்துச்சு. இலேஷ் அதுக்காக என்கிட்ட 25 லட்ச ரூபா கேட்டான். சோ அவனை பிளாக்மெயில் பண்ணான், அதனால அவனை கொன்னியா? நான் இலேஷுக்கு 25 லட்சம் இல்ல 2.5 கோடி கொடுத்துருந்தேன். ஏன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருந்தது. மல்லிகா பல மாதங்களா ஜொராவர் மேல பல பழிகளை சுமத்திருந்தா. அதை நான் யோசிச்சேன். அதுக்கு நான் இலேஷை பயன்படுத்தி ஜொராவரை மந்திர உலகத்தில் மிகப்பெரிய பாஷாவை ஆக்கணும்னு நினைச்சேன். ருசாலிக்கு
எக்ஸ்பெரிமெண்ட்டை பயன்படுத்தி நான் தான் இலேஸை கொல்றதுக்கு பிளான் போட்டேன். என்னாச்சு? எதுக்காக என்னை இவ்வளோ அர்ஜென்ட்டாக இங்கே கூப்பிட்டுருக்க நீ? ரிஷாலி, இலேஸை கொல்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அ, என்ன நீ விளையாடுறியா தக்ஷ்? நீ என்னை ஒருத்தனை கொலை பண்ண சொல்றியா? நான் ஒன்றை கொலை பண்ண சொல்லலை. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு. உன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நீ அதுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். இலேஸுக்கு மொத்த பிளானும் தெரிஞ்சிருந்தது. லைவ் சோல் அவனுடைய சேர் மேலே பறக்கும், எலக்ட்ரிக் மேக்னெட் ஹெல்ப்போட. ஆனால் அவன் கொலை செய்யப்படுவான்னு அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியாது. நானும் ஏமாந்துட்டேன். நீ திருட்டுத்தனமா என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்து அந்த கத்தியில வச்சு என்னையே மாட்டி விட்டுருக்க. மாட்டி விட்டானா? அட, நான் உன்னை வெளிநாட்டில் ஃபேமஸ் ஆக்கிட்டேன், ரொம்ப பிரபலப்படுத்திட்டேன். உன் அக்கௌண்ட்ல 10 பைசா கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு 10 கோடி இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நான் தான். அதுல உனக்கு என்ன லாபம்? அதானே, இந்த பணத்தை செலவு பண்ணானா நீ இப்ப வெளியே இருக்க போறது இல்லையே. இலேஷை கொலை பண்ணதுக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கோர்ட் கடுமையா கொடுக்கும். காலம் முழுக்க நீ ஜெயில தாண்டா இருப்ப. இது ரெண்டத்தையும் இழுத்துட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தீங்கன்னா இலேஷை கொலை பண்ணது நான் தான்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அது பரவாயில்ல. நீங்க இந்த ஆத்மா அது இதுன்னு போய் சொல்லி ப்ளீஸ் மக்களை ஏமாத்தாதீங்க. சாரி சார், நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை நான் உணரவும் ஆரம்பிச்சிட்டேன். யாரெல்லாம் என்னை நேசிக்கிறாங்களோ அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்குறேன். குட்.